ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், 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 வல்லவர். இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்திய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீ பேசுவீராக. உம்முடைய அபிஷேகங்களை நிரப்பட்டும். உம்முடைய அபிஷேகங்களை நிரப்பட்டும். ஹalleluya, ஹalleluya. தேவ பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால எங்களை நிரப்போம். உம்முடைய வல்லமையினால நிரப்போம். உம்முடைய கிருபையினால நிரப்போம். ஹalleluya, ஹalleluya. ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவாதிபதியே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரட்சகரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ரபலா ஷபலா கட்ட ரபா மரகட ரகட தூரகட தீரகடரா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. கிருபை, 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 கிருபை பெருகட்டும். கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். ரபல பர ஷபல தூரகட தீரகடரா மரப லப துரகட தீரகடரா ஷகட ரபா. ஆவியானவர் எங்கே உண்டு, விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் விசேஷ கிருபையோடு உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஹalleluya. Thank you, Lord. Hallelujah. Raba, laba, shaba, laga, dura, gada, dara. Marakatoro, seketere, leketere. நல்ல ஜெபிங், நல்ல ஜெபிங். ஆண்டவரே, நல்ல ஒரு அபிஷேகம், ஒரு விடுதலை நேரத்துல சத்திய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு இடைபடும். உம்முடைய வார்த்தையினால் எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை கட்டளையிடும். என்னை விடுவிக்கிற ஒரு வசனத்தை காட்டும். ஷாகாடா ரபலா கடரபா ஷியா கதரபா. ஒரு தேவ பிரசன்ன ஆளுகை செய்யட்டும். ஒரு தேவ பிரசன்ன ஆளுகை செய்யட்டும். வேதம் சொல்லுகிறது, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில இருக்கிறேன் என்று சொன்னாரே. நம் மத்தியில இருக்கிற கர்த்தர், உங்கள் மத்தியில இருக்கிற கர்த்தர், உங்கள் மத்தியில் அசைவாடுகிற கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார். லகட ரபா லஷகட ரபா. ஓ ரீபா லாபா ஷபா லக டூரா தாரா கட தாரா. நல்ல ஆவியில சோத்திரம் பண்ணுவோம். நல்ல அபிஷேகத்துல நிரம்பி சோத்திரம் பண்ணுவோம். வீடுகள்ல ஜெபிக்கிறவர்கள் நல்ல வாய்களை திறந்து சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. லேகட ரபா லஷகட ரபா. கூடுமானால் அன்மியூட் பண்ணி ஜெபிங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. லேஹடா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். லிமா ராகா டாதா ரவ. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தாவே, எனக்கு இறங்கும். இந்த புது வருஷத்துல புதிய மாதத்துல இறங்கும் ஆண்டவரே. லிமா ராகா டா 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 டா. லேக இந்த நேரத்துல இறங்கும். பலவிதமான சிந்தனைகளும் கவலையோடு உட்கார்ந்து கொண்டு எனக்கு ஒரு விடுதலை தாரோ. ரீமாலா ஷாக. என்னுடைய ஜெபத்தை கேளு. லே கட்டரா ஸ்யா கட்டரபா. லே மரா கட்டரபா ஷாகடரபா. ஒரு விடுதலை தாரோ. ஒரு விண்ணப்பங்களை கேட்பாராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க. ஹalleluya. மரகடா தூரகடரா ஷியாகதரவா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஒரு தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் நம்மத்தில கடந்து வரட்டும். ஒரு தேவனுடைய வல்லமை கடந்து வரட்டும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். ரத்தம் இருந்தா சத்துரு அழிந்து போயிடுவான். சத்துருடைய எண்ணங்கள், உங்க சிந்தனையில் போராடி கொண்டிருக்கிற சகல சத்துருடைய கிரியைகள், பாதிப்புகள், சரீரத்துல உண்டாக்கிற பாதிப்புகள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து அதிகாரமான நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக, பிள்ளைகள் வாழ்க்கைக்கு விரோதமாக போராடி கொண்ட சகல சத்துடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. அன்மியூட் பண்ணி ஜெபிங்க, அன்மியூட் பண்ணுங்க. சிலர் அன்மியூட் பண்ணுங்க எல்லாரும். Hallelujah, 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 hallelujah.
ஹalleluya. நல்ல சத்தமா ஜெபிங்க, நல்ல சத்தமா ஜெபிங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஷமா ராகாட கனெக்ஷனோட ஜெபம் பண்ணுங்க. லாக்க ஒரு மனதோட ஜெபம் பண்ணுங்க. ஷபா லாக்க நீங்க கூப்பிட்டாதான் ஆண்டவர் பேசுவார். நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் வந்துருவார். ஹalleluya. தம்முடைய பிள்ளைகள் எங்க கூப்பிடுறாங்களோ அவர் சும்மா உட்கார மாட்டார். லாக்காடா ராக்காட்டா டா டா டா. நான் என்னதான் முட்டி ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் உங்களுக்கு வந்துட்டாருன்னா தான் ஒரு விடுதலை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. லமா ராக்காட்டா டா டா ஷாக்காட்டா. உங்களை விடுவிக்கிறவர் உங்க மத்தியில உலாவணும். உங்க மத்தியில உலாவுறவர் விடுவிக்கிறவராய் சுற்றி தெரியும். அவர் குணமாக்குறவராய் சுற்றி திறந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். லாக்காட்டா ராஷா கட்டாரா. நல்ல வாய்களை திறந்து ஜெபிங்க, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிங்க, அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அனல் உண்டாகும், ஒரு அனல் உண்டாகும். ஆவியில, ஆத்மா, சரீரத்துல ஒரு அக்கினி நம்ம மத்தியில இறங்கணும். ஒரு தேவ அக்கினி நம்மளை சூழ்ந்து கொள்ளணும். கட்டுகள் உடையணும், கட்டுகள் உடையணும், பிசாசுகள் உடைஞ்சு ஓடணும், அவைகளுடைய அந்தகாரங்கள் ஒளியணும். ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரை கேளுங்க. இனி ஆவியினால நிரப்புங்க, இனி பரிசுத்தாவியினால் நிரப்புங்க. ஆவியில் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கையை தாங்க. பரிசுத்தாவில் நிறைந்து, பரிசுத்தாவில் நிறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தாவில் நிறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நிறைந்து நிறைந்து நிரப்புற ஒரு வாழ்க்கை. நான் சொல்றேன், அபிஷேகத்தை நிரம்பி இருக்கும் பொழுது பிசாசுகள் வர முடியாது, அந்தகார சக்திகள் வர முடியாது. பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்தினால, ஆவியானவருடைய பிரசனத்துல இருக்கிற ஒரு பாத்திரத்தினால சாத்தான் தொடுவது பயப்படுவான், கிட்ட வரமாட்டான், கிட்ட வரமாட்டான். அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிற ஒரு விசுவாசி வாழ்க்கையில சத்துரு வேலை காட்ட முடியாது, பிசாசு நெருங்கவே முடியாது. ஏன்? அவங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது, அவங்க மேல ஒரு கர்த்தருடைய அக்கினி இருக்குது, அவங்க மேல ஒரு அபிஷேக நதி இருக்குது, அவங்க மேல ஒரு அக்கினி இருக்குது. அந்த அக்கினியை கண்டா நடுங்குவா சத்துரு. லகடா ரபா ஷாபா லகடா ரபா லேபரா கட்டா ரபா ஷகடா ரபா. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் கர்த்தருக்குள் அசாதாரணமானவர்கள். நீங்கள் சாதாரண பாத்திரம் கிடையாது. ஓஹோ நீங்கள் சாதாரண ஒரு பாத்திரம் கிடையாது. சாதாரண மக்கள் கிடையாது. நீங்கள் விசேஷமானவர்கள், தேவனுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வெளியேறப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாத்திரம் நீங்க. யார் சொன்ன சாதாரண ஆள்? யார் சொன்ன நீங்க சாதாரண ஆள் இல்ல? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். கர்த்தருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நீங்கள் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தேவனுடைய பிள்ளைகள், பிள்ளை பிள்ளை ஐடென்டிட்டி மறக்க வைப்பான் பிசாசானவன். நம்ம யாருன்றது மறக்க வைப்பான் சத்துரு. அதை தட்டி எழுப்புறதுதான் கர்த்தர் இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. எலும்பு நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய ஜனம். அண்டவரே, யார் யார் தாகத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, யார் யார் தேவ பிரசன்னத்தை காத்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு உண்மை வெளிப்படுத்தும். சத்திய வார்த்தையினால் வெளிப்படுத்தும். ஒரு நல்ல தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பும். ஆண்டவரே, தேவனை கேட்ட வார்த்தையை நிரப்பி சத்தியத்தினால் நிரப்பும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியோ, ஆசீர்வதியோ, ஆசீர்வதியோ. இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரோ, இந்த விடுதலை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரோ. எல்லா உடம்புல இருக்கிற கட்டுகளும் உடையணும், மனசுல இருக்கிற அந்த இறுக்கங்கள் மாறணும், மன இறுக்கங்கள் உடையணும். அது இப்பொழுது
உடைஞ்சு போகும். ஹalleluya. உங்களுடைய மனசு ரொம்ப ரிலீஸ் ஆகும். உங்களுடைய மைண்ட் ரொம்ப ரிலீஸ் ஆயிரும். எல்லா கட்டுகள் மைண்ட்ல கட்டுகளை உடைக்கப்படும். ரபா லாபா ராபா லா ஷாபா லா கதா ரபா. ஒரு தேவ பிரசன்ன ஆளுகை செய்யும். தேவ பிரசன்ன ஆளுகை செய்யும். தேவ பிரசன்ன ஆளுகை செய்யும். தேவ பிரசன்ன ஆளுகை செய்யும். ஹalleluya. 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 பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை செய்யட்டும். நம்மத்தில் உலாவுற கர்த்தர், நம்மத்தில் உலாவுற கர்த்தர். ஹalleluya. ஹalleluya. அவர் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும் ராஜா. ஹalleluya. 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 இந்த கரத்துல ஒப்புக்கொடுக்கிற ராஜா, எங்களோடு இடைப்படுங்க. எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்திலே வாஞ்சியோடு கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு சத்திய வார்த்தைகளை தேவன் நம்மோடு பேச ஆயத்தமாக இருக்கிறார். இன்று அது ஜெபத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினா அந்த சத்தியத்தை நாம் தியானிப்போம். எபிரேயர்களது நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். எபிரேயர் 2, 14, 15 பைபிள் இருந்துச்சுன்னா கையில் எடுத்துக்கோங்க. அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரை விடுதலை பண்ணும்படி அப்படியானார் என்று சொல்லப்படுகிறது. இங்கே வாசிக்கிறோம், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க. பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதத்துல வாசிக்கிற ஒரு ஃபேமிலி. பிதாவாகி தேவன் நமக்கு தகப்பனை போல இருக்கிறார். அவருக்கு 2 பிள்ளைகள். மூத்தவர் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவானவர் தேவகுமாரன், தேவனுடைய குமாரன், பிள்ளை. தேவனுடைய பிள்ளை மூத்தவர் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. 2வது அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம். முதல் ஆதாம். ஆதாம்னாலே பெனே ஆடாம். ஆடாம் அப்படின்னாலே பிள்ளை, மகன் என்ற ஒரு அர்த்தத்தில் வரும். ஆடாம். அப்போ நமக்கு மூத்த சகோதரர், அதான் உம்முடைய நாமத்தை சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன் என்று சங்கீதத்துல குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். அப்போ சகோதரர் இயேசு கிறிஸ்துவே நம்மளை எப்படி அழைக்கிறார்? சகோதரர் அப்படின்றதான் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து இரட்சகர், அவர் தேவகுமாரன். அவரை அல்லாமல் வேற ஒரு வழியும் இல்லை, சத்தியம் இல்லை, ஜீவனும் இல்லை. அவரே வழி. அவர் தான் இயேசு கிறிஸ்துவ நானே வழியும் அவரை நம்ம அநேக இதில் பார்ப்போம். அவரை நம்ம தேவகுமாரனை பார்க்குறோம், மனுஷகுமாரன்ற ரோலில் பார்க்கலாம். அவரை ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்க்கிற போல மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன் என்ற அடையாளத்தில் பார்க்கலாம். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகிறது. பல டைட்டில் அவரை பார்க்கலாம், குமாரனா இயேசு கிறிஸ்துவ. ஆனால் எல்லாத்தையும் அந்த ரிலேஷன்ஷிப் முறையில் வரும்பொழுது நீங்கள் நானும் அவர் நமக்கு தேவனா இருக்கிறார். ஆகிய இன்னொரு ரோட்ல பார்க்கும்போது அவர் நமக்கு மூத்த சகோதரனை போல இருக்கிறார். அவர் மூலமாய் பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவராலே பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் ஒரே பிதாவாகி தேவன் உண்டு இல்லையா? ஒரே குமாரனாய் கர்த்தரும், ஒரே பரிசுத்த ஆவியானவரும். ஆனால் நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளா, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பிள்ளைகள் என்ற ரோலை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேர்களும் என்ன செய்யறாராம்? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். நாம் எல்லாரும் ஜீவனுள்ள தேவன் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஃபேமிலியில இருக்கிறோம். we have a family. பிதாவாகிய தேவன் நமக்கு எப்படி இருக்கிற ஃபேமிலி. அவர் அப்பாவா இருக்கிறார். we have a family. நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது.
ஒருவேளை மாம்சத்தின்படி இருக்கிற தகப்பன்மார் நம்மளை கைவிட்டுருக்கலாம். மாம்சத்துல அப்பா இல்லாம இருக்கலாம். மாம்சத்தின்படி அம்மாவோ, அப்பாவோ நமக்கு குடும்பமே ஒரு சமாதானம் இல்லாத குடும்பமா, ஏதோ சொல்ற அளவுக்கு இல்லாத மாரி இருக்கலாம். இங்க உள்ள பூமிக்குரிய குடும்ப வாழ்க்கை ஒரு போராட்டமாக, ஒரு திருப்தி இல்லாத மாரி இருக்கலாம். அது மாம்சத்துக்குரியவர்கள். ஆனா, நமக்கு நீங்கள் நானும் அதைக் காட்டிலும் பூமிக்குரிய குடும்பத்தைக் காட்டிலும் பிரதான குடும்பம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா! அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவன். அதனால தான் வேதம் அவருடைய இரத்தத்தினாலே, யார் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே அவரிடத்தில் சமீபமாய் வந்தோம். இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தின நிமித்தம் பிதாவாகிய தேவனிடத்தில் க்ளோஸ்டா, இதுவரைக்கும் இழந்து போன உறவுகளை சரி செய்வது 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். பவுல் சொல்றார், வானத்தில் 2ஆம் ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முதல் ஆதாம் யாரு? ஆ ஆதாம் மனுஷன், நமக்கு ஆதி தகப்பன். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முதல் ஆதாம் யாரு? நமக்கு நமக்கு எல்லாருக்கும் முதல் ஆதாம், அதாவது வேதத்தில் வாசிக்கும் ஆதாம் ஏவாள்ன்ற அந்த குடும்பம் இல்லையா? ஆதாம். அந்த ஆதாமை தேவன் உண்டாக்கும்போது பிள்ளையா தான் உண்டாக்கி, அந்த ரிலேஷன்ஷிப் பெனே ஆடாம்னு தான் சொல்லுவாங்க. பிள்ளை, தேவனுடைய பிள்ளையா தான் இருக்கிறான். ஆதாம் தேவனுடைய சாயல், நம்மை போல அவனை உருவாக்குவோமாக, நம்மை போல அவனை சிருஷ்டிப்போமாக, அவர்கள் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிப்போமாக, நம்மை போல அப்படின்ற வார்த்தையை வைத்திருப்பார் ஆண்டவர். நீங்க ஆதியாகமத்துல படிச்சீங்கன்னா தெரியும். முதல் அதிகாரம் 2வது, நம்மை போல அவர்களை சிருஷ்டிப்போம் அப்படிதான் சொல்லி ஆதாமை தேவன் உண்டாக்கினார். ஆதாமுக்கும் தேவனுக்கு உள்ள தொடர்பு என்னன்னா, அப்பா பிள்ளைன்ற உறவு ஃபர்ஸ்ட் உருவாக்கும் போது. ஆனா என்னைக்கு அந்த பிள்ளைன்ற ஸ்தானத்தை அவன் இழந்து, அடிமைன்ற ஸ்தானத்திலையும் இழந்து போன ஸ்தானத்துக்குள்ள சத்துருவாய் மாறினது எப்போ? சத்துருவுக்கு இடம் கொடுக்கும்போது சத்துருவாய் மாறி போனான். பிசாசானவுக்கு, பழைய பாம்பாகிய பிசாசானவனுக்கு செவி கொடுக்கும் பொழுது, அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த பிசாசுக்கு செவி கொடுக்கும் பொழுது, சர்ப்பத்தின் ஆவிக்கு செவி கொடுக்கும் பொழுது, நாம் தன்னை நிர்வாணியாக, தன்னை இழந்து போனவனாக தன்னை பார்க்க ஆரம்பித்தான், இழந்து போனான். சர்ப்பத்தின் ஆவி அநேக நேரத்துல நம்மோட எப்படி தன்னை பார்க்க வைக்கும். நம்மை தேவனுக்குள்ள பார்க்க வைக்காம தனித்து பார்க்க வைக்கும். பிரிவினையாக பார்க்க வைக்கும். பிரிவினை பார்வைகளாக சுய ராஜ்யத்தை பார்க்க வைக்கும். தான் என்ற ஒரு காரியத்தை பார்க்கும். நீதான் அப்படின்ற மாதிரி பார்க்கும். செல்ஃப் எஸ்டிமேஷன், தங்களை தாங்களே சுயமாவே என்னால முடியாது, நான் இவ்வளவு குறைவா இருக்கேன், நான் அப்படி பாவம் பண்றேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விழுந்து போன உலகத்தையே, மகிமை இல்லாத பார்வையே காட்ட வைக்கிறது யாரு? சர்ப்பத்தின் ஆவி. அது சர்ப்பத்தின் ஆவின்றத நம்ம நினைச்சுக்கணும். சர்ப்பம் ஆதாம்கிட்ட பேசும், ஏவாள்கிட்ட பேசும்பொழுது, நீங்கள் தேவனா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை கண்ணை திசை திருப்பி, நீங்கள் தேவனை போல இருப்பீர்கள். ஏற்கனவே தேவனுடைய பிள்ளையா தான் இருக்கிறோம். தேவன் வேற, பிள்ளை வேற வேற இல்லையா? அப்படி கிடையாது. ஆதாம் தேவனுடைய அதிகாரத்துல இருக்கிறான், ஜீவன்ல இருக்கிறான், மரணமே கிடையாது. அப்போ ஆதாம் தேவனுடைய பிரசன்னத்துல தேவனுடைய பிள்ளை போல ஹெவி அனாயிண்டிங், ஹெவி குளோரியில இருக்கிறான், ஃபுல் ஆஃப் குளோரி. தேவனுக்கு ஏதுவா தேவனுடைய பிள்ளைங்க அவரு. அவன் மரணமும் கிடையாது. பிறக்கும் பொழுதே குமாரனத்துவத்தோட தான் பிறந்தான். அவனை குழந்தையா பிறக்கல, குமாரனத்துவம் தான் இருந்தான். வயசானவன்னு கர்த்தர் அவனை உருவாக்கல. பிள்ளை நடுத்தரம். எப்படி இயேசு கிறிஸ்து 30 வயதுல மனுஷகுமாரனா அந்த ஊழியத்தை செய்யறா, அதே சேம் ரெலம்ல இருந்தான் அவன். அதனாலதான் தேவன் ஆதாம குழந்தையா உண்டாக்கல, வயசானவனா உண்டாக்கல. அவன் ஏஜே கிடையாது, ஏஜஸே இல்ல. அப்போ சாவாமை உள்ளவள தான் இருக்கிறான். ஆதாமை உண்டாக்கும்போது தேவன் சாவாமையில் இருந்தான், அழியாமையில் இருந்தான். மரணம் கிடையாது, பாவம் கிடையாது. அப்போ ஃபுல் ஆஃப் குளோரியில இருக்கிறவனை சர்ப்பத்தின் ஆவி என்ன பண்ணுது? அவனை ஏமாத்துது, வஞ்சிக்குது. ஏவாளை வஞ்சித்து அவர்களை கனி சாப்பிட வச்சு தன்னை பார்க்கும்படி செய்தது. நிர்வாணி என்று ஒளிய வச்சது. விழுந்து போனான். டோட்டல் வேர்ல்டு என்ன பண்ணிச்சு? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சத்தியம். ஆனால் ஒரு ஹைலைட்டடாக சொல்கிறேன். விழுந்து போன உலகத்துக்குள்ள ஆக்குனது யாரு? சர்ப்பம், பிசாசனும். ஒரு மனுஷன், அவனை பாவமும் மரணமும் உள்ளத்துக்குள்ள வந்தது, உலகத்துக்குள்ள வந்தது. வேதத்தில் வாசிக்கிறபடி
பிள்ளைன்ற ஸ்தானத்தை ஆதாம் என்ன பண்ணான்? இழந்து போயிட்டான். ஆனா இன்னைக்கு அதுதான் முதல் ஆதாம் விழுந்தது நிமித்தம் முழு உலகம் எப்படி ஆயிப்போச்சு? கரப்ஷன். ஆ தேவனுடைய பிள்ளைன்ற கூப்பிட முடியாத அளவுக்கு பின்வாங்கப்பட்ட அடிமையான ஒரு சூழ்நிலைகள், வேதனைகள், பிசாசுக்கு செவி கொடுத்து, சுய மகிமை, சுய குளோரி இப்படி தன்னுடைய சுய மகிமையை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அவனவன் தன் வழியே போக ஆரம்பிச்சுட்டான். கர்த்தரோட ஐக்கியம் இல்ல. எல்லாம் ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இந்த மரித்து போனான். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்பொழுது தான், தேவன் என்ன பண்றாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்புறார். அனுப்பும்பொழுது அவர் தான் சொல்றாரு, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் எவரும்? கிறிஸ்துவும் தேவகுமாரனும் என்ன பண்றாரு? அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன் தேவன் மாம்சத்தில் வெளிப்படணும்? ஏன்னா ஒரு ஆதாம் தம்பி தவறு பண்ணிட்டான். அண்ணன் என்ன இருக்கிறாரு? மகிமையில இருக்கிறாரு. தம்பி நம்ம மகிமைய இழந்து தம்பின்னு சொல்லும்போது நீங்க, நான் எல்லாரும் சேர்ந்து தான். ஏன்னா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம பல விதத்துல பார்க்கலாம். இன்னொன்னு சரீரமாகிய சபைய எப்படி பார்க்கலாம்? அவரு மணவாளன், நம்ம மணவாட்டின்னு பார்க்கலாம். பல ரோல் இருக்கு. எஸ்பெஷலி ஒரு ரோல் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, அவர் ஒரு மூத்த சகோதரன். நாம் 2வதா இருக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு 2 பிள்ளைக. மூத்தவர் யாரு? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. 2வது பிள்ளை யாரு? ஆதாம். நீங்கள் நான் விழுந்து போன ஆதாம். இப்ப மீண்டும் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? அப்போ 2 பிள்ளைகள். அப்ப 2வது ஆள் என்ன பண்ணிருச்சு? மிஸ் பண்ணிருச்சு. தேவனோட உள்ள ஒப்புரவான ஐக்கியத்தை இழந்துருச்சு. ஆ கனெக்டிவிட்டிஸ் இழந்து எல்லாமே இழந்து போயி, விழுந்து போன நிலைமையில ஆனோனே தான், தேவன் என்ன பண்றாரு? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவர்களா இருக்க, அவரும் அவர்களைப் போல. இவர் என்ன பண்றாரு? பிள்ளைகள பார்க்கிறார். பிள்ளைகள்னா யாரு? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்களே, எங்க அப்பாவுடைய பிள்ளை இவன், என் தம்பி இப்படி இருக்கிறானேன்னு நினைச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? அவர் அந்த ரோல் எடுக்கிறாரு. என்ன ரோலு? மரண பாவமும் அதாவது சாரி ஆ சரீர சரீர ரோல் எடுக்கிறார். சரீரத்தை உண்டாக்கின எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். சரீரம் என்ற ரோலுக்குள்ள என்ன பண்ணாரு? மாம்சம், இரத்தமும் உள்ள ஒரு சரீரத்துக்குள்ள என்ன பண்ணாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். கன்னி மரியாள் வயித்து மூலமா என்ன பண்றாரு? பூமிக்கு வர்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ, அந்த வேதத்துல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. இப்போ விழுந்து போன உலகத்துல என்ன ஆளுகை செய்தது? ரோமர்ல வாசிக்கிறோம். ரோமர் 5:12 அத நீங்க இந்த ரோமர கையில வச்சாலும் அழகா தெரியும். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, இந்த வசனம் 5:12 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே, யாரு? ஆதாம். முதல் ஆதாம் இல்லையா? நம்மள சொல்றாரு. பவுல் என்ன இப்படி ஒரே மனுஷனாலே பாவமும், பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும். ஏதேன் தோட்டத்துல பாவமும் மரணமும் யார் மூலமா வருது? ஆதாம் மூலமா விழுந்து போன ஆதாமுக்குள்ள வருது. அது வரைக்கும் தோட்டத்துல பாவம்னா என்னன்னு தெரியாது ஆதாமுக்கு. மரணம்னா என்னன்னு தெரியாது. மரணத்தை ருசி பார்த்ததும் கிடையாது. ஏன்னா அவன் சாவாமையில இருக்கிறான். என்றென்றும் அழியாமையில தான் கர்த்தர் உண்டாக்கினார். தேவன் முதல்ல ஆதாமை உண்டாக்கும்போது அழியாமையில தான் வச்சிருந்தார். அவனுக்கு மரணம்னா என்னன்னு தெரியாது. சாவுன்னா என்னன்னு தெரியாது. ஏஜ்னா என்னன்னு தெரியாது. ஏஜே கிடையாதுங்க. ஏஜே கிடையாது. ஏஜ் எப்படி வந்துச்சு? ஏஜ் எப்போ வந்துச்சு? இவன் விழுந்து போன பிறகுதான். ஆதாம் 900 வருஷம். 900 எல்லாரும் வருஷம் 900, 900, 800, 900ன்னு வருது. ஆனா பழத்தை சாப்பிட்ட பிறகு. பழம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஏஜே கிடையாது. ஏன்னா எப்படி மரிக்கணும்னு தெரியாது. மரணமே இல்லையே. ஆதாமுக்கு எப்படி மரிக்கணும்னு தெரியாது. மரிக்க தெரியாது. எப்படி மரணம்னா எப்படின்னு தெரியாது. அதனால என்ன பண்ணிட்டான்? வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த விழுந்து போன பிறகும் அவனுக்கு ரொம்ப எப்படி மரிக்கணும்னு தெரில. அப்பதான் லைட்டா இறங்கிச்சு. மரணமானது அந்த நாட்களே இல்ல. விழுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். மரிக்க தெரியாது. மரணம் என்னன்னு தெரியாது. பாவம்னு என்னன்னு தெரியாது. ஃபுல் ஆஃப் குளோரி. தேவ பிரசன்னம். அப்பாவுடைய முகம்தான். அது ஒரு ரெலம். அது ஒரு மகிமையான தளத்துல இருந்தான். ஆனா விழுந்து போன பிறகு வேதம் சொல்லுகிறது என்னென்ன உள்ள வருதான்? சாத்தான் தூண்டி விட்டு
கீழ்ப்படியாமைக்குள்ள வந்தோடனே ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். அப்போ முதல் ஆதாம் விழுந்தோடனே உலகத்துக்குள்ள என்ன வந்துருச்சு? பாவம் வந்துருச்சு. பாவம் செய்யற ஆத்மா சாகணும்னே பாவம் என்னத்தை கொண்டு வருது? மரணத்தை கொண்டு மரணம்னா என்ன? சரீரத்தை விட்டு வெளியே வர்றது. மரணம்னு என்னது? சரீரத்தை விட்டு ஆத்மா கீழே இறங்குறது, பாதாள குழிக்கு இறங்குறது தான் மரணம். மரணம் என்பது ஒரு ஒரு மனுஷன் கூட்டுக்குள்ள இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒரு சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். ஒரு கூடாரத்துக்கோ வீடாகிய மாம்சமாகிய வீட்டுக்குள்ள இருக்கிறோம். மரணம்னு என்ன அர்த்தம்? அந்த மாம்ச கூடாரத்தை விட்டு வெளியே வந்து எங்க போறது ஆத்துமா? கீழே பாதாளத்துக்குள்ள கீழே போறது. அடி பாதாளத்துல. அதுக்கு நேரா டிராவல் பண்றது தான் இந்த மரணத்துக்கு நேரா பாவம் வந்தது நிமித்தம் மரணமும் அங்க வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. வேதம் சொல்லுகிறது பா பிசாசானவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மரணத்துக்கு அதிகாரியா இருந்தான் சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். எல்லா ஆத்துமா அதனால தான் மோசே இறந்தோடனே அவனுடைய சரீரத்தை குறித்து பிசாசு தர்க்கித்து ஆண்டவர்ட்ட தர்க்கிக்கிறான். இந்த சரீரம் என்னோட கண்ட்ரோல்ல குடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? தர்க்கிக்கிறான். சண்டை போடுறான் தேவன்ட்ட. அவனே தேவதூதன் என்ன பண்றாங்க? கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்ன்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்றாங்க? தூஷணமா குற்றத்தினால சத்தம் மைல்டா சத்தம் போட்டு அனுப்பிவிட்டாங்க. ஏன்னா சரீரத்தை உண்டாக்குனது யாரு? தேவன் தான். ஆனா அதிகாரம் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி யார் மேல இருந்தது? பிசாசுக்கு மேல இருந்தது. அதனாலதான் வேதம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை. அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆத்தும மரணத்துக்கு அதிகாரியா என்ன பண்றான்? பிசாசானவன் இருந்தான் ஒரு காலத்துல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இந்த மரண கட்டுல இருக்கிறான் பாருங்க ஆதாம். மரண பயத்துல அதான் அந்த அடுத்த வருஷம் சேர்த்து வாசிடுறேன். ம மர ம அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானா மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரை விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த மரணத்துக்கு அதிகாரியா பிசாசானவன் இருக்கான். அவனுக்கு வந்து கீழ பாதாளம் அவனுடைய ஆளுகைக்குள்ள இருந்தது. மரணத்துக்கு அதிகாரியா இருந்தான். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அந்த மரணத்த தானும் ருசி பார்க்கணுன்றதுக்காக அவர் சிலுவையிலே தன் ஜீவனை ஒப்புக்கொடுக்கிறார். அவர் மரணம் எப்படி இருக்குன்றதை ருசி பார்க்க. ஏன்னா இவன் மரண பிரமாணத்துல கட்டப்பட்டிருக்கிறான். ஆதாமுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நான் முதல் ஆதாமுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லையா? ஆதாமுடைய சந்ததி. முழு உலகமும் ஆதாமுடைய சந்ததியில இருக்குது. ஆதாம் மரண பிரமாணத்தை கட்டப்பட்டிருக்கனால பாவம் மரணம் இருந்தனால கீழே பாதாளத்துக்குடைய அதிகாரத்துல பிசாசுடைய அதிகாரத்துல இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஒரு சரீரத்தை எடுத்துட்டு வர்றாரு. அந்த சரீரத்துக்குள்ள வந்து அவர் வாசம் பண்ணி அந்த சரீரத்தின் மூலமாக அவர் என்ன பண்றாரு? மரணத்தை ருசி பார்க்கிறார். வேதத்துல ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். ஏன்? நாம் அந்த மரண பிரமாணத்திலிருந்து விடுதலையாகும்படியாக, பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வரும்படியாக, நாம் மீண்டும் அந்த பாதாள குழிக்கு இறங்காதபடிக்கு அவர் நமக்காக குழியில இறங்கினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நமக்காக இறங்கினார். நீங்கள் நானும் இந்த குழியில இறங்கக்கூடாதுன்றக்காக தான் அவர் அந்த அவர் மரித்த உடனே அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்ன பண்ணாராம்? பிரசங்கித்தார் என்று சொல்லப்படும். அவருடைய சரீரம் அங்க தொங்குது. மரண சரீரம். அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவருடைய பாடி, அவருடைய கூடு, அவருடைய வீடு அப்படி அங்க கிடக்குது. ஆனா அந்த வீட்டுல இருந்த அந்த கூட்டுக்குள்ள இருந்த பாதாளத்துக்கு கீழே போய் பிசாசுடைய சங்க பிடிச்சார். பிடிச்சு அவன்கிட்ட இருந்த சாவியை வாங்கினார். பாதாளத்தின் திறவுகோலை பிடுங்கினார். அவன் தலையை நசுக்குனார். இனி இந்த இடத்துல உனக்கு வேலை இல்லை. இனி இந்த இடத்துடைய அதிகாரம் உன்கிட்ட கிடையாது. இதை நான் பறிச்சுட்டேன். என் பிள்ளைகள் இனி இந்த இடத்துல இறங்க மாட்டாங்க. இந்த பாதாளத்தின் வாசல்கள் என் பிள்ளைகளுக்கு கிடையாது. இதுக்கான அதிகாரத்தை நான் வாங்கிட்டேன். இனி நீ அதிகாரம் கிடையாது என்று சொல்லி அவன் தலையை பாதாளத்தில் நசுக்கிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்போ பாவத்தினாலே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. பாவின்னே நீங்க செய்யற பாவத்தினால பாவி அல்ல.
நீங்க என்ன ரகத்துல பிறக்குறீங்கிறத வச்சு தான் பாவியோ நீதிமான் சொல்லப்படுகிறது. நீங்க ஒரு சின்ன வாழ்க்கையில ஒரு எறும்பு கூட மிதிக்காதவர்களா இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆதாமுடைய சந்ததியினாலே நீங்க உங்களுடைய இரத்தத்திலே பாவம் இருக்கிறது. நீங்க விழுந்து போன உலகத்துல தான் பிறக்குறீங்க. ஆகவே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே வேதம் அதான் ரோமர்ல ஒரு மனுஷன் யாரு? ஆதாம். முதல் ஆதாம் கீழ்ப்படியாத நிமித்தம் முழு வேதம் எல்லாரும் எங்க எதுல தூக்கி போட்டுருச்சு? பாவின்ற கேட்டகரியில தூக்கி போட்டுச்சு. பாவிகள் ஆக்கப்பட்டது போல. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒரு மனுஷனுடைய அந்த ஒரு மனுஷன் யாரு? 2ஆம் ஆதாமா இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னாலே நம்ம எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து இப்ப நான் பார்ப்போம். இந்த ஃபேமிலி அண்ணன், தம்பி. அண்ணன் யாரு? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. தம்பி யாரு? நீங்கள் நானும். இல்லையா? இந்த தம்பி எதிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியலையோ, ஆகவே தம்பியோட எல்லைக்குள்ளே இறங்கி, இந்த தம்பி எதுல சிக்கியிருக்கிறானோ, இந்த தம்பியோட கண்ட்ரோல்ல இந்த தம்பிய யார் யார் அமுக்கி வச்சிருந்தா? பிசாசானவன் பண்ணியிருந்தான். மரணம் அவன்ட்ட பாவம் இருந்தது. அந்த தம்பி மேல என்ன இருந்துச்சு? பாவம் இருந்தது. ஐக்கியம் இல்ல பிதாவாகிய தேவனிடத்துல. மரண கட்டுகள் இருந்தான். அவன் பாதாளத்துல தான் போய் படுத்திருக்கணும். ஸோ எல்லா பிரச்சனையும் இருந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்து அவன மாரியே வந்து, அவன ரோல்லே இறங்கி, அவர் தேவனா இருந்தும் மனுஷ ரூபமாய் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அவர் தேவனாய் இருந்தும் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, சிலுவை பரியந்தம் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினான் போட்டிருக்கு. அடிமை ரூபம் எடுத்தார்னு சொல்லி பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள ரூபத்தில் எடுத்து வந்து கீழே இறங்கி சாவியை பிடுங்கி, அதனால வெளிப்படுத்தின விசேஷம் இதோ மரணத்துக்கு பாதம் திறவுகோல் என் கையில இருக்குன்னு சொன்னேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா! அதனாலதான் உலகத்துல எந்த மனுஷன் மரித்து போனாலும் அவன் நேரா பிசாச பார்க்க முடியாது. இனிமேல் எந்த மனுஷ ஆத்துமாவனாலும் முதல்ல பார்க்க வேண்டியது யார தெரியுமா? இந்த கூடாரத்தை விட்டு வெளியே போகும்போது இயேசுவை பார்க்காம போக முடியாது. ஆமென். ஏனென்றால் அவன் பாதாளத்துக்கு தான் இறங்கணும். பாதாளத்துல சாவி யார் கையில இருக்குது? இயேசு கையில இருக்குது. இதோ மரணத்து பாதாளம் திறவுகோல் ஏன்னா நான் அங்க இறங்கிட்டேன். இறங்கி ஆதாமுடைய காலத்திலிருந்து கீழ்ப்படியாம போன எல்லா ஆவிகளுக்கும் பிரசங்கித்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்த காஸ்பல் பிரசங்கிக்கப்படும். சுவிசேஷம் பூமியில மாத்திரம் பிரசங்கிக்கப்படல, கீழே பாதாளத்தில் பிரசங்கிக்கப்பட்டது. யார் மூலமாக? தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து மூலமாக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா! அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வானத்தில் உள்ள கரப்ஷன், வானத்தில் உள்ள எல்லா விழுந்து போன தூதர்கள், வானத்தில் உள்ள எல்லா கரப்ஷனுக்கும் அங்கேயும் இயேசு வானோர், பூதலத்தோர், பூமி கீழானவர் யாவரும் முழங்காலும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா! எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா! வானோர் பூமியில் உள்ள யாவருடைய முழங்காலும் முடங்கும்படிக்கு. ஆமென். சோதரம். இந்த மியூட் போடாதவங்க போட்டுங்க. மியூட் போட்டுங்க. ஒரு இரைச்சல் வரும். சோதரம். சரி. நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? தேவன் பாதாளத்தில் இருக்கிற அந்த பிசாசு இன்னைக்கு நிறைய ஏதோ பிசாசு வந்து கொம்பு வச்சுக்கிட்டு பாதாளத்தில் அப்படியே வல்லமையா உக்காந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் வந்து கற்பனை. நல்லா கவனிங்க. பாதாளம் அந்த வேதனை நிறைந்த இடத்துல பிசாசு போக பயப்படுது. என்ன சொல்றது இயேசு கிறிஸ்துட்ட? எங்களை பாதாளத்துக்குள்ள அந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு அனுப்பாதீரோன்னு சொல்லி அதுவே கெஞ்சி கேட்குது. நீங்க வந்து பிசாச வந்து அதுக்குள்ள தூக்கி போட்டு அவனை ஹீரோ மாதிரி காட்டாங்க. இப்ப பாதாளத்திலயும் யாருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது? ரட்சகரோட கண்ட்ரோல்ல இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா! ஏன்னா அவர் அங்க போனார். போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்ன பண்றாரு? பிரசங்கித்தார். நோவாவின் கீழ்ப்படியாமல் உள்ள ஆவிகள், அது மாத்திரம் இல்ல, இதுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்கு முன்னாடி காத்திருந்த அநேகருடைய ஆவிகள், ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு எல்லாம் பரதேசில காத்து கண்டிருந்த ஆத்தும மீட்புக்காக. ஏன்னா எல்லாருடைய ஆத்துமாவும் யாருடைய கண்ட்ரோல் இருந்தது? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன். தன் மரணத்தை அவனை அழிக்க முடியுதுதான். மரணத்துக்கு அதிகாரி அவன் தான் ரூல் பண்ணி வச்சிருந்தான். ஏன்னா அவனுடைய சொல்ல கேட்டு ஆதாம் என்ன பண்ணான்? அவனுக்கு செவி கொடுத்து அவனை தேவனை போல பாவித்து தேவனை விட்டு பிரிந்து போனான். ஆதாம் வேணுக்குமே கத்தரை விட்டு போனான். தெரிஞ்சுதான் போனான். தெரியாமலாம் சரி. தெரிஞ்சு டெலிபரேட் சின்னு சொல்லுவாங்க.
தெரிஞ்சே தான் எல்லாத்தையும் இழந்து போனான். தான் ஒரு ஆளுகை செய்யணும், தன்னை தனியா வாழணும், ஐக்கியத்துல இல்லாம தனித்து வாழணும். தேவ பிள்ளையே, கர்த்தரோடு என்னைக்கு இருப்போம். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. தனித்து வாழாம கர்த்தருக்குள்ளாக பிழைத்திருப்போம். கர்த்தரை உயர்த்தி வாழுவோம். ஆமென். அப்ப இங்க என்ன நடக்குது? மரணத்துக்கு அதிகாரியாய் பிசாசானவனே மரணத்தினாலே அழிச்சாராம். ஹல்லேலூயா. இனி உனக்கு எந்த சரீரத்தின் மேலயும் ஆத்துமா மேல எந்த அதிகாரம்? அதனால தான் சரீரத்துக்கு இரட்சகரா இருக்கிற இயேசு கிறிஸ்து. சரீரம் பரிசுத்த ஆவியினால் ஆவியான ஒரு ஆளுகைக்குள்ள வந்துருச்சு. இந்த இந்த சரீரம் தேவனால் பெற்றும் உங்கள் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது அறியீர்களான்னு சொல்லி பவுல் சொல்றார். இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு வந்து விட்டது. இது மேலே பிசாசானவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ எல்லாருக்குமே லைசன்ஸ் கொடுத்துட்டாரா தேவன்? பாதாளத்துக்கு இறங்காம எல்லாருக்கும் விளக்கறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முழு உலகத்துக்கும் வேதத்துல ஒவ்வொருவருக்கா மரணத்தை ருசி பார்த்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருவருக்கும் இங்க கீழ பாதாளத்துக்குள்ள இறங்குவதற்கு ரைட்ஸ் இல்ல. அதாவது கண்டிப்பா இறங்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்கவங்க விசுவாசித்தா நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசிக்கிறவர்களுக்கு சாவாமை உள்ள வாழ்க்கை, என்றென்றும் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசித்தனால, தேவகுமாரனை விசுவாசித்து அவரால் வந்தாக அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய நாமத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்கு என்றென்றைக்கும் சாவாமை உள்ள ஒரு ஜீவ வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். நீங்கள் விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், விசேஷமா தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்கள் நானும் இனி பாதாளத்தின் வல்லமைகள் உங்களுக்கு அதிகாரம் செலுத்த முடியாது. நீங்கள் நானும் பாதாளத்தில் இறங்க தேவையில்லை. அவர் தான் இறங்கிட்டாரே. நம்ம எல்லாம் இறங்க போகணும். அங்கதான் இறங்கணும். அதனால ரட்சிப்பு பூமியிலேருந்து நடக்கல, அங்கேருந்து நடந்துச்சு. ரட்சிப்பு எங்க நடக்குது? பாதாளத்திலிருந்து வல்லமைக்கு விடுதலை ஆக்கினார். பழைய ஏற்பாட்டில் வாசி உங்களை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புப்பேன்னு சொன்னாரா இல்லையா? அதுதான் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கினார். சத்துருடைய தலையை நசுக்குனார், சாவியை பிடுங்கினார். மரணத்துக்கு பாதாளம் இப்போ கேட்ஸ், அந்த பாதாளத்தின் திறவுகோலே உடையவரா என் கையில் இருக்குன்னு சொல்றேன். இப்போ புரியுது அந்த வசனம். அப்போ பாதாளத்துக்கு இந்த ஒவ்வொரு ஆத்துமாவும் பாதாளத்துக்கு இறங்குவதற்கு ரைட்ஸ் இல்லை. அதாவது கண்டிப்பா இறங்கணும் அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு வழியா இருக்கிறார். நித்திய ஜீவ கிருபையை பெற்றுக்கொள்ள வழியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக பாவம் மன்னிப்போம். அவர் மூலமாக நித்திய ஜீவ வாழ்க்கை, மோட்ச வாழ்க்கை இல்லை, நித்திய ஜீவ வாழ்க்கை. ரெண்டாவது மோட்சன்றது ஒரு இடம், பிளேஸ். ஆனா நித்திய ஜீவ கிருபை என்றென்றும் அழியாது. ஆதாம் விழுந்து போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா பாருங்க. வயசும் கிடையாது, வயசும் கூடவும் வராது, கீழே இறங்காது. என்றென்றும் ஜீவித்திருக்கிறது போல பிதாவாகி தேவன் என்றென்றைக்கும் உயிர் ஜீவித்திருக்கிறது போல ஒரு சாவாம உள்ள ஒரு வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நமக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஆமே. சரி, அப்ப இப்போ சரீர உயிர்த்தெழுதுக்காக நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா? சரீரத்தை விட்டு தான் வெளியே வரோம். ஆனா நம்ம இப்ப எங்க போறது இல்லை, கீழே இறங்க போறது இல்லை. கீழே அங்க என்ன இல்லை, கீழே போனாலும் கர்த்தர் தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது, சாவி அவர்கிட்ட இருக்குது. எந்த மனுஷன் ஆத்மா, ரட்சிக்கப்பட்ட ஆத்மா நிச்சயமா அங்க கீழே போகாது, கர்த்தர்ட்ட போகும். ரட்சிக்கப்படாத ஆத்மா கீழே இறங்கினாலும் கர்த்தரை பார்க்காம கீழே இறங்காது. சாவி யார் கையில் இருக்குது? கர்த்தர்ட்ட இருக்குது. ஆமே. அவன்கிட்ட இருந்து பிடிங்கிட்டார்ல பிசாசிட்ட இருந்து. அதான் வேதத்துல வாசிக்கிற ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர் யாவரை விடுதலை பண்ணும்படிக்கு என்ன பண்ண, யாவர்னா அர்த்தம் மோஸ்ட்லி எல்லாருமே. மரண பயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே இறங்க போறோமே, நம்ம இங்க டெம்பரவரியா அந்த உலகத்துல வாழ்றோமே, நம்ம இந்த டெம்பரவரியான இந்த உலகத்துல ஒரு 60 வருஷம் 80 வருஷம் டெம்பரவரியா தானே இருக்க போறோம். நம்முடைய ஜீவன் கீழே இறங்க போதே அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டே இருந்தாங்களாம். ஆதாம்லேருந்து எல்லாரும் பயந்து பயந்து வாழ்வாங்களாம். மரணம்னு ஒரு நாள் வரப்போதே, நம்ம என்ன செய்ய போறோம்? அடுத்த கட்டம் இந்த கூடாரத்தை விட்டு வெளியே வரும்போது என்ன செய்ய போறோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு போறோமே, குடும்பத்தை விட்டு போறோம், பிள்ளையை விட்டுட்டு போறோம், நம்ம எங்க போறோம் அப்படின்ற ஒரு கவலைகளும் பாரமும் மரண பயம் இருந்துச்சாம். ஆனா இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மரண பயத்துல அடிமைப்பட்டிருந்த யாவரையும் என்ன பண்ணிட்டாராம்? விடுதலை ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் பழைய ஏற்பாட்டு சரீரங்கள் உயிர்த்தெழுந்தது. நீங்க மத்தேயுல வாசித்தீங்கன்னா ஒரே இடத்துல மட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் பொழுது நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் என்ன பண்ணிச்சாம்?
உயிர் தெழுதப்பட்டது என்று சொல்லி மத்தேயுல வாசிக்கிற அந்த கடைசி பகுதி 26 நினைக்கிறேன். அப்போ நீங்கள் நானும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்க அநேக உயிர் தெழுந்தார்கள். சரீரத்தோட ஒரு புது சரீரம். என்ன யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆத்துமா ஒரு ஆள் மரித்து போனாருன்னா, எத்தனை 3 நாள்ல என்ன ஆயிருது? 4 நாள்ல ஒரு 7 நாள் என்ன ஆயிருது? எலும்பு கூடு வந்துருது இல்லையா? அழிஞ்சிருது, அழிஞ்சிருது. ஆனா வருஷக்கணக்காக, ஆயிரக்கணக்கான வருஷம், 2000 வருஷத்துக்கு கணக்காக மரித்து போன சரீரத்தை இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்பொழுது, இந்த வேதத்துல வாசிக்கிறோம், நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரத்தும் எழும்பினது. அவர்கள் எருசலேம் நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? மத்தேயு 27 அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 52 கல்லறைகளும் திறந்தது. 51 வாசிக்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. கண்மலைன்னா என்ன அர்த்தம்? அந்த சரீரத்தை வைச்ச கண்மலைகள். அன்னைக்கு பரிசுத்தவான்கள்னா யார் சொல்ல? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, முற்பிதாக்கள் எல்லா தாவீது, யோபு, என்னென்ன கேரக்டர்ஸில் இருந்தாங்களோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அவங்களுடைய எல்லா சரீரமும் அங்கே இருக்குது இல்லையா? அதெல்லாம் எப்படி இருக்கும்? வருஷக்கணக்காக, இயர் கணக்காக இருக்குது. அது எல்லாமே பைபிள் படி வசனத்தை வாசி. கல்லறைகளும் திறந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயிரக்கணக்கான 2000 வருஷமா புதைஞ்சிருந்த கல்லறைகள் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. ஒரு ரெக்கார்டு அதை பாருங்க. நீங்க யோசிக்கிறீங்களா? இந்த உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா எப்படி ஆண்டவர் எழுப்புவார்னு? மகிமையுள்ள சரீரம், ஹல்லேலூயா, வாடாத சரீரம். ஆண்டவர் இன்னைக்கு பூமிக்குரிய கூடாரத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பூமி கூடாரத்தில் ஐயோ இந்த சுகரு கொஞ்சம் கொல்லுதே நம்மளை, இந்த வியாதி நம்மளை கொல்லுதே, இந்த கூடாரத்தில் இருக்க பலவீனங்கள் அழுத்தி கை கால் வலி வருது அப்படின்னு கூட்டில் இருக்கும்போதெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? பவுல் அதான் சொல்லுவார், இந்த போர்வையை சீக்கிரம் கலைந்து போடணும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த போர்வையை விட்டு நம்ம வெளியே வரணும், இந்த போர்வை விட்டு இந்த கூடாரத்தை விட்டு சீக்கிரம் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் இருக்க பாரதமும் தவிக்கிறோம் அப்படின்றார். அப்போ என்ன நடக்குது? இந்த கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பலவீனம், ஒரு நம்ம எதை நோக்கி இருக்கிறோம்? மகிமையுள்ள கூடாரத்தை கர்த்தர் தரும்படியாக எதிர்பார்த்து. ஹல்லேலூயா. நம்ம கீழே இனி இப்போ இறங்குறதுக்காக அழைக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த உடனே கர்த்தர் சாத்தானை டீல் பண்ணிட்டார். இந்த சரீரம் என்னுடையதாகி போச்சு, கிறிஸ்துவுக்குரியதாகி. நாம் கிறிஸ்துவுக்குரிய சரீரம். இந்த சரீரம், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, டோட்டல் கண்ட்ரோல் யார் கண்ட்ரோலில் போயிடுச்சு? கிறிஸ்துவின் கண்ட்ரோலில் போயிடுச்சு. ஆமீன். யார்? அன்னை கண்ட்ரோலில் போயிடுச்சு. அண்ணன் யார்? சகோதரர். இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரர் இல்லையா? அவருடைய கண்ட்ரோலில் போயிடுச்சு. அவர் நம்மளை மீட்டுட்டார். தம்பி விழுந்துட்டான், அண்ணன் என்ன பண்ணுறாரு? பாதாளத்தில் இறங்கி தூக்கி நிறுத்திட்டார். ஹல்லேலூயா. திரும்ப அப்பாவோட போவோம், அப்பாட்ட போவோம். ஹல்லேலூயா. எழுப்பிட்டார் நம்மளை. நம்ம அப்பாவோட சேர்க்கப்பட்டுட்டோம். நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார், பிதாவாகி தேவன். நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் மாம்சத்தில் இருக்கிறவங்களை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க அம்மா அப்பா குறித்து கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க சொந்தக்காரங்களை குறித்து கண்ணீர் விடாதீங்க. இதெல்லாம் டெம்பரவரி. நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார். கூட பிறந்த சகோதரன் உங்களை பயக்கிறானோ இல்லையோ, கூட பிறந்த சகோதரர் உங்களை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, கூட பிறந்த அண்ணன் தம்பி உதவுறாங்களோ இல்லையோ, நமக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். அவர் தான் தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக குமாரனாக நம்மளை போல இறங்கி வந்தார், சரீரத்தை எடுத்துட்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராவது கவலைப்படக்கூடாது. இந்த மாம்சத்தின் சரீரத்தை குறித்து ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. நமக்கு ஒரு மகிமையான சரீரம் கொடுக்கப்படும். அதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நம்மளை கர்த்தர் அந்த பாதாளத்தின் வல்லமைக்கு விடுதலை ஆக்கிட்டா. மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவனை கர்த்தர் மரணத்தினால் அழிச்சிட்டார். ஒரு மனுஷனாலே பாவின்னு கர்த்தர் தீர்ப்பு எழுதிட்டார் இல்லையா? முதல் ஆதாம் விழுந்தோடனே உலகத்துக்கு என்ன பேருச்சு? உலகம் பாவ உலகம்னு போட்டார், தீர்ப்பு எழுதிட்டார். இப்ப 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு தேவன் நீதிமான்கள் என்ற கேட்டகரியை மாத்திட்டார். ஹல்லேலூயா. இவராலே நாம் பழைய நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நீதிமான்றது. பரலோகம் சொல்லணும் நீதிமான்றது. நம்ம கிரியையின்படி இல்ல, அவருடைய தீர்ப்பின்படி நாம் நீதிமான்களாகி இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. குமாரனாய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே
அவர் உயிர்த்தெழுந்த சரீரத்தினால் அந்த கிரியினாலே, அவர் செய்த கிரியினாலே தேவன் நமக்கு நீதிமான் என்ற ஸ்லாக்கியத்தையும் நித்திய ஜீவ கிருபையும் கொடுத்துட்டார். எப்படி ஆதாம் விழுந்தோனே பாவியும் பாவத்தினால் நின்ற மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல, கிறிஸ்துவினாலே நீதிமான்கள் நீதி உள்ள வந்துருச்சு. நீதிமானுக்குரிய ஸ்லாக்கியம் தேவ நீதி உள்ள வந்துருச்சு. தேவ நீதி வந்த உடனே நமக்கு நித்திய ஜீவ கிருபையும் கற்றுக் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகவேதான் நீங்கள் நானும் தேவனுடைய தீர்ப்பின்படி வாழுவோம். கிறிஸ்து குமாரன் செய்த உங்களுக்கு எது இப்பயும் ஐயா என் சரீரத்தை பலவீனம் இருக்குது, எனக்கு பாவ பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை. சிம்பிளா அண்ணனை பாருங்க, தேவகுமாரனாகிய அண்ணனை பாரு. ஆண்டவரே, இயேசுவே, இரட்சகரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னை விடுதலையாக்கும். ஆமென். அவர் செய்து முடிச்சதுக்கு மட்டும் நன்றி செலுத்துங்க. மரண பயம் விசுவாசிக்கு தேவையில்லை. ஜீவகாலம்லாம் மரண பயம். எத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தாங்களோ எல்லாத்துக்கும் ஒரு ரிலீஃப் கொடுத்துட்டார். உயிர்த்தெழுதல் ஃபர்ஸ்ட் அவர் உயிர்த்தெழும் போது அநேகர் எழுந்துட்டாங்க. எத்தனை வருஷமா கடந்த சரீரமோ அது எல்லாத்துக்கும் கத்த உயிர் கொடுத்துட்டார். அதை ஜீவன் உள்ளாக்கி கல்லறைகளை பலந்து எழுப்பிட்டார். ஹல்லேலூயா. அன்னைக்கு எழுப்பின தேவன் தான் இன்னைக்கும் சாவாமை உள்ளவரா இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிற இரட்சகர் எதுக்காக? நம்மளை எழுப்புவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்காக நித்திய வாழ்க்கை கொடுத்துட்டாரு. அது அவர்களுக்கு நம் பயன்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். மரண பயம் தேவையில்லை, பிசாசுடைய கண்ட்ரோல் இல்லை. இதை விசுவாசி, நான் சத்துருடைய கையில் கிடையாது, அவன் என் மேல அதிகாரமும் கிடையாது, அவனை கத்த அழிச்சிட்டான்னு விசுவாசிப்போம். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு இந்த சத்திய வார்த்தைகள்? ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி மரணம் ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசி வாழ்க்கையில மரண ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய ஜீவ கிருபையை கத்த தருகிறார், தந்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாதாளத்துக்கு இறங்க முடியாது. பாதாளத்தின் வல்லமை உங்களை டாமினேட் பண்ண முடியாது. சத்தியத்தின்படி நீங்க விசுவாசி. ஏனென்றால் பாதாளத்தின் திறவுகோல் என் கையில இருக்குன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்தின் திறவுகோலை உடையவரா இருக்கிறேன். அந்த சாவி, அந்த பாதாளத்தின் சாவி என் கையில இருக்குன்னு கத்த சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. குமாரனாலே நாம் பிழைக்கிறோம். குமாரன் தான் உங்களுக்கு முன்னோடினவர், நமக்கு முன்னோடினவராக இயேசு. ஹல்லேலூயா. ஃபேமிலி இல்லைன்னு நினைக்காதீங்க, நமக்கு ஒரு ஃபேமிலி உண்டு. ஹல்லேலூயா. நான் அதை கண்ணீரோடு உணர்ந்து சொல்றேன். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார், நமக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூத்த சகோதரன் இருக்கிறார், நம்மளை மீட்டெடுத்தவர் இருக்கிறார், நம்ம கையை பிடிச்சி வாடா தம்பின்னு தூக்கி விட்டவர் இருக்கிறார். பாதாளத்துக்கு நோக்கி போய்கிட்டு இருந்தோம், நம்மளை அடைச்சிட்டார், அந்த இடத்துக்கு போகாத எழுப்பிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மரண சரீரத்தில் இருந்தோம், பாவ சரீரத்தில் இருந்தோம், பரிசுத்த சரீரமாய் மாத்திட்டார். ஹல்லேலூயா. அவர் செய்த கிருபை. நம்ம ஒன்னே ஒன்று யோசிக்கணும். ஒன்னே ஒன்று யோசிக்கணும். மனம் புதிதாகணும், மனம் புதிதாகணும், மனம் மாறணும், நம்முடைய மைண்டு மாறணும். இல்லை ஆண்டவரே, குமாரன் இருக்கும்போது குமாரர் ரத்தத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இது ஏதோ நான் செய்தனால அல்ல, அவருடைய கிருபையின் மேலே. ஆமென். அவருடைய தீர்ப்பின் நிமித்தம், அவருடைய நீதி நிமித்தம், அவர் செய்கையை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கா இறங்கினவரே, என்னை பரிசுத்தமாக்கினவரே, அப்படி சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. என்னை நீதிமானாய் மாற்றினவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அன்மியூட் பண்ணி அப்படி கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த சத்தியம் வெளியேறப்பட்ட சத்தியம் ஆண்டவர் பேசியிருக்கிறார், மறந்துடாதீங்க. இந்த சத்தியத்தெல்லாம் மறக்காதீங்க, நெஞ்சில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நாளும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு அதிகாரம் டேக் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மோசேயின் சரீரத்தை தர்க்கித்து கேட்டா எப்போ? கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி. ஆனா கிறிஸ்து வந்த பிறகு சரீரத்துக்கு மேல அதிகாரம் கிடையாது, நம்முடைய ஆத்மா மேல அவனுக்கு அதிகாரம் கிடையாது, நம்முடைய ஆவி மேல அவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதத்துல அவரோடு நம்ம ஒரு அந்த பிளேஸ்ல இருந்தா விழுந்தோம், திரும்ப ஆவியில அங்க உட்கார வச்சுட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ள முடியாது.
பாதாளத்தின் அதனால் இந்த கல்வி மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. அதை ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் இறங்கி இருக்கிறேன் பாதாளத்துல. ஆண்டவர் சொல்ல, நான் இறங்கி இருக்க உனக்காக. நீங்க வரக்கூடாதுன்னு உன்னை ஸ்டாப் பண்ணிட்டேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி. பிதாவாகிய தேவனை நம்மளை ஒப்புரவாக்கிட்டார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! ஒப்புரவாக்கின தேவன், ஒப்புரவாக்கப்பட்ட சரீரமா இருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்ட ஆவியா இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம டைரக்டா அப்பா எனக்கு ஒரு அப்பா இருக்கிறீங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கான கிருபையை கத்த கொடுத்துட்டா. தைரியமா கிருபாசன தண்டையில சேர கடவோம், சேர கடவோம், சேர கடவோம். ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த சரீரம் கிறிஸ்துவுடைய சரீரம். நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். ஹalleluya. கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். இந்த சரீரத்தை தேவன் கிரயம் கொடுத்து வாங்கிட்டார். ஹalleluya. தமிழ் ரத்தத்தையும் சரீரத்தையும் கொடுத்து நம்முடைய சரீரத்தை மீட்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. பாதாளத்தின் வல்லமையோ, மரண பயமோ, ரீகாடா ரீபாலா ஷபாலா, இந்த உலகத்தை விட்டுட்டு நான் போவேன், எங்க போறேன், இப்படியெல்லாம் வீண் சிந்தனை தேவையில்லை. உங்க சரீரமே சாட்சி, இது தேவனுடைய சரீரம். ஹalleluya. இந்த சரீரம் தேவன் உண்டாக்கின சரீரம். நான் உயிரோடு இருந்தாலும் பிழைத்தாலும் மரித்தாலும் அவருடையத்துல சேர போகிறேன்ற விசுவாசம் இருக்கட்டும். நான் அவருடையவன் என்று சொல்லட்டும், அவருடையவள் என்று சொல்லுங்க. நான் என் நேசருடையவள், நான் பிதாவாகி தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. உலகத்துல இருக்கிற தாய் தாப்பனை பார்த்து கண்ணீர் விடாதீங்க. உலகத்துக்கு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து அழுகாதீங்க. ஓ, உலகத்துல இருக்கிற சொந்த பந்தங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க. அவர்களை மறந்துருங்க. அவர்களை காட்டிலும் விலையேற பெற்ற குடும்பம், உன்னத குடும்பம் நமக்கு இருக்குது. ஹalleluya 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 ஹalleluya. we have a family. ஹalleluya. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஹalleluya. நன்றி செலுத்துகிற ராஜா, உம்மை துதிக்கிறோம். இந்த இரவு வேளையில எங்களோட நீங்க பேசின எல்லா வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சத்திய வார்த்தைகள் வல்லமையாய் புறப்பட்டு பிள்ளைகளுக்கு கண்ணை திறந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் விசுவாசிக்கிற அநேக கண் திறக்கப்பட்டிருக்குது. ஹalleluya. கர்த்தர் சத்திய ஆவியான் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார். ஹalleluya 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 ஹalleluya. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். Thank you Lord, thank you Lord, thank you Lord. சத்தியத்தை அறியத விடுதலை 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 விடுதலை. ரபலா கதரபா. திரும்ப திரும்ப அந்த சத்தியத்தை கேளுங்க, திரும்ப திரும்ப அந்த ரோமரை படிங்க. ரகடா ரபலா ஷகலா தூரகடா. இததான் பவுல் எழுதியிருக்கிறார். ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷன். முதல் மனுஷன் யார்? ஆதாம், விழுந்து போன ஆதாம். இரண்டாம் மனுஷன் யாரு? வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஹalleluya 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 ஹalleluya. லபரா கதரபா ஷகடரபா. இரண்டாம் ஆதாம் இருக்கிற வரைக்கும் உன்னை ஒருத்தரும் தொட முடியாது. ஹalleluya. ஒரு பிசாசோ உலகத்தின் எந்த சக்தியோ உங்களை தொடவே முடியாது. Thank you Lord, thank you Lord. நாம் மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நாம் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு உள்ளானவர்களா இருக்கிறோம். Thank you Lord. அவரால் மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம். Thank you Lord. இந்த சரீரத்தையும் இந்த ஆவியையும் நம்முடைய மனசு எல்லாத்தையும் கர்த்தர் மீட்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. உலகத்தின் வல்லமைக்கும் அசுத்தங்களுக்கும் ஹalleluya பிசாசுடைய சக்திகளுக்கும் நம்மளை மீட்டிருக்கிற தேவன். Thank you Lord, thank you Lord. தூக்கி நிறுத்தி இருக்கிறார். நன்றி 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 ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நீ செய்த விலையேறப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். யாரும் செய்ய முடியாத கர்த்தர் செஞ்சார். யாருமே செய்ய முடியாத கர்த்தர் செஞ்சார். ஹalleluya. உங்களுக்காக எனக்காக இறங்கினார். பாதாளத்துல இறங்கினவரே எல்லாவற்றுக்கும் மேலாக ஹalleluya பாதாளத்துல இறங்கினார். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீங்களுக்கா வந்ததுக்கா நன்றி செலுத்துகிறோம். தேவகுமாரனாய கிறிஸ்துவே உமக்கு நன்றி. எங்கள் சகோதரனே, மூத்த சகோதரனே உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவகுமாரனாய இயேசு கிறிஸ்து, தேங்க்யூ லார்ட். ஹalleluya. அவர் தேவன். ஹalleluya. சரீரத்துல இறங்கினார். ஹalleluya. ஏனென்றால் நாம் சரீரத்துல கிடக்கிறோம், விழுந்து போன சரீரத்துல இருக்கிறோம். ஆகவே அவர் ஒரு சரீரத்தை எடுத்து உண்டாக்கி வந்தார். ஹalleluya. மரியாளோட வயிற்றில் ஒரு சரீரத்தை உண்டாக்கி வந்தார். எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்லி எபிரேயர்ல வாசிக்கிறபடி ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எதுக்காக? பாதாளத்தில் இறங்குவதற்காக சரீரம் கொடுக்கப்பட்டது. தேங்க்யூ லார்ட். மாம்சம் ரத்தம் சிந்து இல்லாமல்
பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஹalleluya, Amen. ஹalleluya, 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 ஹalleluya. மரணம் மரண சரீரத்துல இருந்தாதான் மரணத்தை ருசி பார்க்க முடியும். சரீரத்துல இருந்தா தான் மரணம். ஹalleluya. ஆகவே சரீரத்தின் Oh, வழியா இறங்கி மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொருவருக்காக டெஸ்ட் பண்ணார். Amen. மரணம் எப்படின்னு, அந்த பெயின் எப்படி, அந்த வேதனை எப்படி, மரண துர்ச்சன பிரவாகம் என்னை மூடிக்கொண்டது. யோனா அந்த அந்த மரண வேதனை அனுபவிச்சான். 3 நாள் மீனின் வயிற்றுல இருக்கும்போது மரண கடற்பாசிகளில் சூழ்ந்து கொண்டது. ராகாடா ரீபாலா சக்கடா தூரபலா தேரே. எசேக்கியா ராஜா கதறுகிறான், நான் இன்னைக்கே முடிய போதே என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி புறாவை போல கூவினேன் என்று சொல்லுகிறான். தாவீது சொல்லுகிறான், மரண கட்டுகள் என் மேல் விழுந்து, துர்ச்சன பிரவாகம் என்னை பயமுறுத்தினது, மரண கண்ணிகள் என் மேல் Amen. விழுந்தது. ஹalleluya. எனக்கு உண்டான Amen. நாளிலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹalleluya, ஹalleluya. எத்தனையோ Yes, Father. பரிசுத்தவான்கள் மரண அந்த Thank you, சூழ்நிலையை Father. உணர்ந்திருக்கிறார்கள். ஹalleluya. ஆனால் நீங்கள் நான் Thank you. கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த சாவியை கத்தட்டதா இருக்கு. ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya. அந்த Amen. சாவி கேட்ஸ் ஆஃப் த Hallelujah. ஹெல்லுடைய சாவி யார்கிட்ட இருக்குது? கர்த்தர்கிட்ட இருக்குது. Thank you Lord. மரணத்துக்கு Amen. பாதாள திறவுகோல் ஏன் கையில் இருக்குன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இனி அந்த Thank you, சாவி, Lord. ஓ தேங்க்யூ லார்ட், உங்களை அடைச்சு Thank you, போடுறதுக்கல்ல, Father. உங்களை மீட்டு விட்டார். Amen. எங்களை மீட்டு கொண்டீரே, Yes. உடைய ரத்தத்தினால் எங்களை ஆசாரிய ராஜாக்களாக தெரிந்து கொண்டீரே, மீட்டு கொண்டீரே. Amen. ஹalleluya. Amen. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம், Thank you, Lord. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை Thank you, கேட்டவர்களை Father. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், Amen. என் ஆத்துமாவே Amen. கர்த்தரை ஸ்தோத்திரி, என் கர்த்தரை உள்ளமே ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை என் ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த என் நாமத்தை ஆத்துமாவே ஸ்தோத்திரி, கர்த்தரை என் ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தர் கர்த்தரை செய்த ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் கர்த்தர் மறவாதே. செய்த சகல ஆமென். உபகாரங்களையும் மறவாதே. ஹalleluya, Amen. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் தாமே உங்களை Hallelujah. ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தியத்தை திரும்ப நான் யூடியூப்ல போடுவேன். திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்க, சத்தியத்தை கேளுங்க. ஆஹ் மரண பயம் விசுவாசி வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ஃபீல் ஃப்ரீயா இருங்க. எப்பவுமே கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமா இருங்க. கிறிஸ்துவோட நினைச்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மூத்த சகோதரர்கிட்ட சொல்லுங்க. கிறிஸ்துவிட்ட சொல்லுங்க. தேவகுமாரனா இயேசுகிட்ட என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. அவர் தூக்கி விட்டுருவார். ஆமென். ஹalleluya. ஸோ உங்களுக்கு ஒரு கவலை இருக்கக்கூடாதுன்றக்காக தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஒரு கவலையும் விசுவாசி வாழ்க்கை, தேவ பிள்ளை வாழ்க்கையில இருக்கக்கூடாது. விசேஷமா பாதாளத்தின் கவலைகள், எதிர்கால கவலைகள், என்ன செய்ய போறோன்ற கவலையெல்லாம் இருக்கவே கூடாது. எப்பொழுதும் கிறிஸ்துவுடன் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்போம். ஆமென். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் bless யூ. வேற ஏதாவது சாட்சி ஏதாவது சொல்லணுமா? சொன்னீங்களா? ஒரு நிமிஷம் சீக்கிரம் சொல்லுங்க. சொல்ல வேண்டியிருக்கா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சரி, காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட்.